வணக்கம். ஆட்டுக்கால் சூப்பு செய்யலாம். ஒரு செட்டு ஆட்டுக்கால் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள், அரிசி கழுவின கழனி தண்ணி எல்லாத்தையும் வச்சு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கர் பாத்திரம் வச்சு அதில் இந்த ஆட்டுக்கால் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். 10 சின்ன வெங்காயம் நசுக்குனது போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 6-7 நசுக்குனது அதையும் போட்டுக்குவோம். இஞ்சி 1 துண்டு அளவு எடுத்து நசுக்கி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் நல்லா பொடிச்சு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு, கல்லுப்பு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, 1 சொம்பு நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன். 1 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 ஈர்க்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 1 கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. நிறையா கொத்தமல்லி போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு சிம்மில் ஒரு 5 விசில் வச்சுக்கோங்க. ஹையில் ஒரு 5 விசில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு குக்கரும் ஒவ்வொரு மாதிரி விசில் எடுத்துக்கும். உங்கள் குக்கருக்கு தக்கன விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு பொட்டு எண்ணெய் கூட நான் போடலை. அந்த சூப்பில் இருக்க எண்ணெய் எப்படி வந்திருக்கு பாருங்களேன். இது அவ்வளவும் நல்லது உடம்புக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு விட்டுட்டேன். நம்ம இப்படியே குடிக்க வேண்டியதான். இப்போ எங்கள் மாமியார் வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க, பட்டை, கிராம்பு, சோம்பு, வரமிளகா போட்டு தாளித்து விட்டு சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்படியே தான் சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா வீட்டிலலாம் நைட்டே ரெடி பண்ணிவிடுவாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு காப்பி கொடுக்க மாட்டாங்க. இந்த சூப்பு தான் கொடுப்பாங்க. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதில் நம்ம மிளகாத்தூள்லாம் போடாமல் செய்கிற வாசி ரொம்ப அருமையாக இருக்கும். நமக்கு அந்த காரம் இஞ்சி பூண்டு அதோடைய காரம் தான். இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆட்டுக்கால் சூப்பு அக்கா மாமா கொடுக்கல. சூப்பா? டேய், உங்க அக்காவுக்கு சூப் வைக்க தெரியுங்கிறத நீ வந்ததுக்கு அப்புறம் தான்டா எனக்கு தெரியுது. ஏண்டி, என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த வாசனையாவது எனக்கு நீ காட்டியிருக்கிறியா? மாமா சூப் சூப்பர். மோந்து பாருங்க. பாத்தியாடி,